வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாக் சம்மில் மெத்தட் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே மெத்தட் 1 பார்த்துருவோம், இப்போ மெத்தட் 2. ஓகேங்களா? வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆங்கிள் பிட்வீன் ஹவர் அண்ட் மினிட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க. டைம் வந்து 7:20 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மெத்தட் 1ல் நம்ம பார்த்த மாதிரி தான். ஓகேங்களா? அது வந்து மெத்தட் 1ல் வேறு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம். இது மெத்தட் 2ல் இது ஒரு விதமான மெத்தடில் நான் சால்வ் பண்ணுறேன். ஆனால் ரெண்டுமே எந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்து ஆங்கிள் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த செகண்ட் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆங்கிள் கேட்டிருக்காங்க, பட் ஆனால் வந்து அந்த கிளாக்கோட சிம்பிள் கொடுக்காம டைரெக்டாக டைம் கொடுத்துருவாங்க. டைம் 7:20 கொடுத்துட்டு இது மாதிரி வேர்டிங்ஸில் கேட்பாங்க. ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்குது வந்து 7:20 கொடுத்துருக்காங்க டைம். ஓகேங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இது வந்து மெத்தட் 2, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஹவரு, இது மினிட்டு. ஓகேங்களா? ஹவருக்கு நேராக 30 போட்டுக்கோங்க, மினிட்டுக்கு நேராக 11/2 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து இந்த 7 30ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 20 11/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 210 கிடைக்கும். 7 30ஆல் மல்டிப்ளை பண்ணால் 210. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 20 × 11/2 சால்வ் பண்ணிங்கன்னா 110 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 100 கிடைக்குமா? 100 டிகிரி. இதான் இதோட 720யோட அக்யூரேட் ஆங்கிள். இதுதான் 100 டிகிரி. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன். 8:40 டைமு. ஆங்கிள் என்னன்னு இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேங்களா? ரெண்டு மெத்தடுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது சேம் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கொஸ்டின் மாற்றி கேட்டாலும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துட்டு ஆங்கிள் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஆங்கிள் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இதை தவிர வேறு எந்த மெத்தடும் கிடையாது. இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாக் சம்மில் மெத்தட் 3 பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி மக்களே.